அந்த பொண்ணு எல்லாரையுமே அண்ணான்னு தான் சொல்லும். அந்த பொண்ணுடைய வயதை விட குறைவான வயது உள்ளவங்களையும் அண்ணான்னு தான் சொல்லும். அந்த மாதிரி தான் நடந்துக்கும். ஏன்னா அவங்க உள்ளார்ந்த அன்போடு இருக்கிறவங்க. வீரப்பனையும் அண்ணன் சேத்துக்குழி அண்ணன் எல்லாரும் இருக்கு. அப்படி வீரப்பனையும் அண்ணன்னு சொல்லல. அதே மாதிரி சித்தனுடைய மனைவி கும்பியிட்ட தவறாக நடக்க முயற்சி தான், அதனால தான் அவன் திட்டான் அப்படிங்கிறதும் இல்லை. அந்த கும்பியட்டையும் பேசுகிறேன், சித்தன்கிட்டையும் பேசுகிறேன், அந்த மாதிரிலாம் பேபி வீரப்பன் நடக்கலான்னு கிடையாது. அந்த மாதிரி நடக்கல. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காதல் இருந்தது. பேபி வீரப்பன் விவகாரங்கிறது காதல் வயப்பட்டு நடந்ததானதெல்லாம் இல்லை. அதே மாதிரி பெண்கள் தொடர்பான பாலியல் விவகாரத்தில் போனதும் கிடையாது. அங்கே ஏற்பட்ட ஒரு புரிதல், ஒரு சிக்கலான ஒரு செய்தி தான் அவனுடைய மரணத்துக்கு காரணமாயிட்டு. அதாவது வீரப்பன் சத்தம் போடுறாரு, இந்த பைத்தியார் நாயில் பழங்குடி சமூகத்தை சேர்ந்தது நம்ம நம்பி வந்திருக்கான், அவன் வாயிலிருந்து இவ்வளோ பெரிய கெட்ட வார்த்தை வர அளவுக்கு நடந்துக்கலாமா, அட்டி நாயா அந்த அப்படிங்கிற மாதிரி அவனை திட்டுறாரு. சேத்துக்குடி கொஞ்சம் போயிட்டு வாடா அந்த பக்கம் அப்படின்னு கூப்பிட்டு வந்துடுறாரு. கூப்பிட்டு வந்து என்ன ஏதுங்கிறத இவங்க விசாரிக்கிறதுங்கிறது உடனே விசாரிக்க முடியாது. அந்த இடத்துல வெவ்வேறு ஆளுகளாக இருக்காங்க, தனியாக விசாரிக்கிறாங்கிற அந்த வேலைகள் நடந்துட்டு இருக்கும்போதே பேபி வீரப்பன் திட்டுனதில்லை. அது அவன் என்ன வார்த்தையை சொல்லியிருந்தாலும் அதே வார்த்தையில் இருந்து திட்டுறாரு. கோவிச்சுட்டு துப்பாக்கி எடுத்து கொஞ்சம் தூரம் தள்ளி போய் உட்காந்துக்கிறான். அப்புறம் கூட இருந்தவங்களும் 2-3 பேசுகிறாங்க, காம்ப்ரமைஸ் கூட்டி போகிற முயற்சி பண்ணுறாங்க, முடியல. விரிசல் அப்படியே கொஞ்சம் அதிகமாகிட்டே போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து போனவன், நான் இனிமேல் எனக்கு கூட இருக்க மாட்டேன், நான் போகிறேன் அப்படின்ட்டு போயிடுறான். அவளை அதிரடிப்படைக்கு சொல்லி அதிரடிப்படையுடைய வழிகாட்டுதலோடு மீண்டும் ஒரு 2 மாதத்துக்கு பிறகு, 2 வாரத்துக்கு பிறகு பேபி வீரப்பன் போன்ற காட்டுப்பகுதிக்கு போயிட்டு பேபி வீரப்பனை கந்தவேல் கொண்டுறாரு. இல்லை, வீரப்பன் குழுவில் இருக்கிற ஆள்களில் பெரும்பாலான பெண்கள் விஷயத்தில் வீக்காக இருக்க விட மாட்டார். வீரப்பன் சேத்துக்குடிக்கு வந்தோம்னா அந்த வேரத்தில் ரொம்ப கட்டுப்பாட்டோடு இருப்பாங்க. ஆமாம் இருக்கு. ஆனால் வீரப்பன் குழுவில் இருந்த பெரும்பாலான பசங்களுக்கு காதல் இருந்தது. எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஏரியாவில் ஒரு சில வீட்டுகளுக்கு போகிற இடத்துல அந்த இருக்கிற அந்தந்த பெண்களோட பேசுறது போகிறது, நாங்கள் வெளியில் வந்தால் திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான சில பேச்சுவார்த்தைகள் எல்லாமே போயிருக்கு. அதை பற்றி வீரப்பனோடு இருந்துட்டு பின்னால் வெளியில் வந்து இப்போ அந்தியூரில் கூடிய அன்புராஜோட மிகப்பெரிய காவியமாக அவன் எழுதி வச்சிருக்கார். ஒரு பையன் நபரும் அந்த மலை கிராமத்தை சேர்ந்த ஒரு பொண்ணும் பேசினது ஒரு செய்தியை ஒரு 3 மணி நேரம் கேட்டிருக்காரு. இலக்கியத்திலும் நாவல்களிலும் கூட அந்த மாதிரியான ஒரு காதல் உரையாடல் நம்ம கேட்க முடியாது, அந்த அளவுக்கு இருந்தது. அப்போ அவன் சின்ன பையன், அது பின்னாளில் அவன் யோசிச்சு பார்க்கும்போது அது பெரிய செய்தியாக இருந்ததுன்னு அதுக்கெல்லாம் எழுதிட்டு இருந்தார். அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காதல் இருந்தது. பேபி வீரப்பன் விவகாரங்கிறது காதல் வயப்பட்டு நடந்ததானதெல்லாம் இல்லை. அதே மாதிரி பெண்கள் தொடர்பான பாலியல் விவகாரத்தில் போனதும் கிடையாது. அங்கே ஏற்பட்ட ஒரு புரிதல், ஒரு சிக்கலான ஒரு செய்தி தான் அவனுடைய மரணத்துக்கு காரணமாயிட்டு. அதாவது வீரப்பன் கூட அந்த வீரப்பன் கூட அந்த துப்பாக்கி சத்தனுடைய மனைவி அங்கே இருக்காங்க. அந்த பொண்ணு எல்லாரையுமே அண்ணான்னு தான் சொல்லும். அந்த பொண்ணுடைய வயதை விட குறைவான வயது உள்ளவங்களையும் அண்ணான்னு தான் சொல்லும். அந்த மாதிரி தான் நடந்துக்கும். ஏன்னா அவங்க உள்ளார்ந்த அன்போடு இருக்கிறவங்க. வீரப்பனையும் அண்ணன் சேத்துக்குழி அண்ணன் எல்லாரும் இருக்கு. அப்படி வீரப்பனையும் அண்ணன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு இரவு நேரம், ஒரு 7-7:30 மணி அளவிலான ஒரு இரவு நேரத்தில் சித்தனுக்கு கஞ்சா புகைக்கிற வழக்கம் உண்டு. ஏன்னா பழங்குடிகள் எல்லாமே அந்த பகுதியில் இருக்கிறவங்க கஞ்சா உணவோட சேர்ந்து ஒன்று அது வச்சிருப்பாங்க. இவங்க கொஞ்சம் கஞ்சா போட்டுருந்துருக்காரு. அந்த நேரத்தில் சமையல் செஞ்சுட்டு இருந்தது துப்பாக்கி சித்தனுடைய மனைவி கும்பி. அங்கே உதவியாக சில வேலைகளை செய்தது பேபி வீரப்பன், சித்தன், இவங்க 3 பேர் தான் இருக்காங்க. ஒரு கெட்ட வார்த்தையை சொல்லி சித்தன் திட்டிடுறாரு. பேபி வீரப்பனையா மனைவிவா பொதுவாக சொன்னாரா அப்படிங்கிறது தெரியாது, ஒரு கெட்ட வார்த்தை பயன்படுத்துகிறாரு. இவருங்கிறது வீரப்பன் சத்தம் சேத்துக்குள்ளே உடனே துப்பாக்கி எடுத்து போறாரு. என்ன அவன் சேத்துக்குள்ளே வந்து பேசவும் மாட்டாரு, கேட்கவும் மாட்டார். போய் அப்படியே ஒரு அப்சர்வ் பண்ணும்போது என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம். துப்பாக்கி எடுத்துட்டு போறாப்ப வீரப்பன் சத்தம் போடுறாரு, இந்த பைத்தியார் நாயில பழங்குடி சமூகத்தை சேர்ந்தது நம்ம நம்பி வந்திருக்கான், அவன் வாயிலிருந்து இவ்வளோ பெரிய கெட்ட வார்த்தை வர அளவுக்கு நடந்துக்கலாமா, அட்டி நாயா அந்த அப்படிங்கிற மாதிரி அவனை திட்டுறாரு. சேத்துக்குடி கொஞ்சம் போயிட்டு வாடா அந்த பக்கம் அப்படின்னு கூப்பிட்டு வந்துடுறாரு. கூப்பிட்டு வந்து என்ன ஏதுங்கிறத இவங்க விசாரிக்கிறதுங்கிறது உடனே விசாரிக்க முடியாது. அந்த இடத்துல வெவ்வேறு ஆளுகளாக இருக்காங்க, தனியாக விசாரிக்கிறாங்கிற அந்த வேலைகள் நடந்துட்டு இருக்கும்போதே பேபி வீரப்பன் திட்டுனதில்லை. அது அவன் என்ன வார்த்தையை சொல்லியிருந்தாலும் அதே வார்த்தையில் இருந்து திட்டுறாரு. கோவிச்சுட்டு துப்பாக்கி எடுத்து கொஞ்சம் தூரம் தள்ளி போய் உட்காந்துக்கிறான். அப்புறம் கூட இருந்தவங்களும் 2-3 பேசுகிறாங்க, காம்ப்ரமைஸ் கூட்டி போகிற முயற்சி பண்ணுறாங்க, முடியல. விரிசல் அப்படியே கொஞ்சம் அதிகமாகிட்டே போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து போனவன், நான் இனிமேல் எனக்கு கூட இருக்க மாட்டேன், நான் போகிறேன் அப்படின்ட்டு போயிடுறான். போனதுக்கு பிறகு இந்த குழுவில் இருந்த ஒருத்தர், அந்த கந்தவேலன் ஒருத்தர் அங்கே இருக்கார். அவர் அந்த தகவலை அதிரடிப்படைக்கு சொல்லி அதிரடிப்படையுடைய வழிகாட்டுதலோடு மீண்டும் ஒரு 2 மாதத்துக்கு பிறகு, 2 வாரத்துக்கு பிறகு
பேய் வீரப்பன் போன்ற காட்டுப்பகுதிக்கு போயிட்டு பேய் வீரப்பனை கந்தவேல் கொண்டுறாரு. இதனால் தான் நடந்தது அப்படிங்கிறது அங்க இருந்தவங்க அவங்களுடைய மனநிலைக்கு ஏற்றபடி சொல்றாங்களே தவிர அங்க ஏதோ ஒரு சித்தன் கோவப்படுற அளவிலான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. சித்தன் அப்ப கஞ்சா போதையில் இருந்தாரு. இப்ப அதை அவர் எப்படி புரிஞ்சுக்கிட்டாரு என்னங்கிறத சரியா சொல்ல முடியல. ஆனா ஒரு கெட்ட வார்த்தையினுடைய விளைவா வந்த பிரச்சனை இது. நான் இதை பத்தி கேட்கவே இல்லை. ஏன்னா வீரப்பாண்டியும் பேசிட்டேன், அந்த நேரத்துல கூட்டுறதவட்டையும் பேசிட்டேன். இதை நோக்கித்தான் இவன் செஞ்சான், இதனாலதான் திட்டினான் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அதே மாதிரி சித்தனுடைய மனைவி கும்பியட்ட தவறா நடக்க முயற்சித்தான், அதனாலதான் அவன் திட்டான் அப்படிங்கிறதும் இல்லை. அந்த கும்பியட்டையும் பேசுறேன், சித்தன்கிட்டையும் பேசுறேன், அந்த மாதிரி எல்லாம் பேய் வீரப்பன் நடக்கலான்னு கிடையாது. அந்த மாதிரி நடக்கல. ஒருவேளை அவனுடைய பேச்சு இல்லை அவனுடைய செய்கைகள் ஏதாவது சித்தனுக்கு பிடிக்காம இருந்ததா, இல்லையும் அந்த போதையில ஏதாவது, ஏன்னா கஞ்சாங்கிற ஒரு போதை வசம் கற்பனையான சில தோற்றங்களை அவனுக்கு கொடுக்கும்பாங்க. அந்த மாதிரி இது கொடுத்து அவன் ஏதாவது திட்டானா என்னங்கிறது தெரியல. அது மீண்டும் இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்துருந்தான். பேய் வீரப்பனுங்க வீரப்பன் சேர்த்துக்குள்ளெல்லாம் உட்காந்து பேசியிருந்தாங்கன்னா என்னங்கிறது தெரிஞ்சிருக்கும். அதுக்கு முன்னே பேய் வீரப்பனுடைய கதை முடிஞ்சிருது. இப்போ சித்தனுடைய வாழ்க்கை என்ன, ரொம்ப ஒரு சிக்கலான சூழல். இவர் 96 கட்டத்தில் வீரப்பனை சந்திக்கிறாரு. சந்திக்கப்புறம் ஒரு முறை போலீஸ் பிடிக்கிறாங்க, தலைமறைவாகிறாரு. மீண்டும் போலீஸ் பிடிக்கிறாங்க, தலைமறைவாகி மீண்டும் வீரப்பனோட போயிடுறாரு. 98 சரண்டர். அதுக்கப்புறம் 2016 வரைக்கும் ஒரு 18 ஆண்டுகள் ஜெயிலுக்குள்ள போயிட்டாரு. அப்படி சிறைக்கு போறதுக்கு முன்ன அவருக்கு கிட்டத்தட்ட அவங்க அப்பா தாத்தா வச்சிருந்த ஒரு 14 ஏக்கர் 15 ஏக்கர் நிலம் இருந்திருக்கு. அந்த நிலத்தை எல்லாமே வேற ஆளுக்கு இப்போ ஆட்டையை போட்டாங்க. அதாவது அவங்க உறவினர் இல்லை, கீழே இருந்து மேலே போய் இடம் வாங்க போனவங்க அந்த இடத்த ஆக்கிரமிச்சிட்டாங்க. அதாவது என்ன, சித்தனுடைய நிலம் ஒரு 5 ஏக்கர் இருக்குன்னா பக்கத்தில் இருக்கிற 5 ஏக்கருக்கு சுற்றி இடத்த வாங்கிட்டாங்கன்னா இந்த 5 ஏக்கருக்கு இவன் போக முடியாது. எங்களோட கூட போய் ஒரு 2 மாதம் முன்னே போகும்போது ஒரு இடத்த காட்டினார். ஒரு 1.25 ஏக்கர் இங்கே இடம் இருக்குங்க, போகிறதுக்கு வழி இல்லை. வனத்துறையும் அந்த எல்லை ஒட்டி இருக்க பகுதியில் பெரிய அதாவது ஒரு 2 உயரத்துக்கு ஒரு 10-12 ஆழத்துக்கு குழி வெட்டி போட்டாங்க. யானை வெளித்தரமாக அது உருவாக்கி போட்டாங்க. இதுக்குள்ள நான் போய் எப்படி விவசாயம் பண்ணுறது, என்னால் ஒன்றும் முடியலண்ணா அப்படின்னா அந்த மாதிரி 2-3 இடங்கள்ல இருந்த நிலங்கள்லாம் போயிட்டுது. இப்போ ஊரை ஒட்டி பக்கத்தில் இருக்க ஒரு 2 ஏக்கர் பரப்பளவிலான ஒரு நிலத்தை, எது பட்டாவோ மற்றெல்லாம் எதுவும் கிடையாது, ஊர் நத்தம் அப்படிங்கிறது ஊர் பயன்பாட்டுக்கான இடமா இருக்கு. அந்த இடத்த பயிர் பண்ணி அதில் ராகி போட்டிருக்காரு. ராகி ஒரு வருஷத்துக்கு எப்படி ஒரு 10 to 15 மூட்டை கிடைக்கும். அதை எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் விற்று செலவு பண்ணிக்கிறாங்க, மீதி சாப்பாட்டுக்கு வச்சுக்கிறாங்க. மீதி ரேஷனில் கிடைக்கக்கூடிய இந்த அரிசி இதுதான். இப்போ பெருசாக வேலைக்கும் போக முடியாது, வயது 70க்கு மேலே ஆயிட்டுது. வீட்டில் தான் இருக்காரு. ஆடு ஒரு 4-5 ஆடு வச்சிருக்காரு. அந்த ஆட்டை ஓட்டிட்டு போகிறது வர்றது இதோட சரி, பெருசாக வேலைக்கு போக முடியல. அவருடைய மனைவி வயது மூப்பில் இருக்காங்க. ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருந்தார். அந்த வீடு முழுமையாக இருந்தது. பெங்களூரை சேர்ந்த ஒரு தம்பி நான் அதை சரி பண்ணி கொடுக்குறேன்னாப்ல. இப்போ பெரம்பூர் பகுதியை சேர்ந்தவர், சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தான். அவர் அந்த வீட்டை முழுமையாக பண்ணி கொடுத்துட்டாரு. இந்த அளவில் தான் போயிட்டு இருக்குது. பெரிய அளவிலான கையிருப்பு அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு ஒன்றும் கிடையாது. அன்றாடம் அவங்களுக்கு தேவையும் பெருசாக கிடையாது. ஆனாலும் சில அடிப்படை இருக்கு, வீடு பாத்ரூம் கட்டணும், இன்னும் முன்னால் வாசல் கட்டணும், இது மாதிரிலாம் தேவைகள் இருக்கு. ஆனால் அது செய்கிற அளவுக்கான வசதிகள் இல்லை. சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்லாதவங்க அவர் ஓட்டிகிட்டு இருக்காரு. ஆனால் அவருக்கு சொந்தமான ஒரு 10 ஏக்கர் நிலத்தை வேற ஆளு எடுத்துட்டாங்க. அதை நம்ம நீதிமன்றத்தின் மூலமா நம்ம எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். அந்த இடத்துக்கான ஏதாவது ஆதாரங்கள் மட்டும் இருக்கான்னா எதுவுமே கிடையாது. அடுத்தபடியாக அப்புறம் அந்த பகுதிக்கு வரக்கூடிய வருவாய்த்துறை அலுவலர்கள், கிராம நிர்வாக அலுவலர்கள், இவங்க எல்லாமே பழங்குடி மக்களுக்கு பாதிக்கப்பட்ட சொத்துக்களை நம்ம அவங்களுக்கு மீட்டு கொடுக்கணுங்கிற எண்ணம்லாம் யாருக்கு இல்லை. எவன் இடம் கேட்பார்லாம் கிடைக்க அதை இன்னொருத்தனை கையாட்டி விட்டு அவங்ககிட்ட கமிஷன் வாங்கணும், காசு வாங்கணுங்கிற நோக்கத்தில் இருக்கான தவிர சட்டத்தை மதித்து மனிதாபிமானத்தோட இவங்களுக்கெல்லாம் உதவி செய்யணுங்கிற எண்ணத்தில் யாரும் வர்றதில்லை. அவங்களுக்கும் சரியான ஒத்துழைப்பு கொடுக்கறதில்ல. இவங்களுக்கும் பழங்குடி மக்களுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கேட்டோம்னா ஒரு வேலையை செய்வாங்களே தவிர தொடர்ந்து அந்த வேலையில் ஈடுபாட்டோடு இருக்க மாட்டாங்க. யதார்த்தமா அவங்களுடைய நினைவு என்ன, துப்பாக்கி சித்தனுக்கான திறன் அப்படிங்கிறது இங்க இருக்கிற ஒரு 5ஆம் வகுப்பு படிக்கிற பையனுக்கான திறன் தான் இருக்கும். தொடர்ந்து அதுக்கு போராடணும், அந்த ஆவணத்தை வாங்கணும், அதை பாதுகாப்பாக வச்சிருக்கணும் அப்படிங்கிறலாம் தெரியாது. தாளவாடி போயிட்டு ஒரு 3 வேலையை செஞ்சுட்டு வான்னு யாராவது சொல்லி விட்டாங்கன்னா அவர் ஒரு வேலையை தான் செய்வார். அந்த நினைவுல ஒன்று தான் இருக்கு. 2 வேலைகள் மறந்துடுவாங்க. அதான் வாழ்வியலே தான், பழங்குடி மக்களுடைய வாழ்வியலே தான். அப்படிப்பட்ட சூழல்ல அவருக்கான ஆவணங்கள் எதுவுமே இல்லை. இது ஏன் இடம் தான், இது ஏன் இடம் தான், இதெல்லாம் எடுத்துட்டாங்கன்னா அழுகிறார தவிர
அதை எப்படி மீட்கிறதுக்கான வழியும் தெரியல. அதுக்கான ஆவணங்களும் அவர்கிட்ட கிடையாது. அந்த சிக்கல் தான் போயிட்டு